வடக்கிற்கு வந்து புக்கை சாப்பிட்ட ஜனாதிபதி, நாங்கள் இதை கேட்கவில்லை. அர்ச்சுனா தெரிவிப்பு. தனியார் துறையின் குறைந்தபட்ச சம்பளம் அதிகரிப்பு. மாணவர்களின் கவனத்திற்கு மீண்டும் திறக்கப்படும் பாடசாலைகள். வீதியில் நடக்கும் ஜனாதிபதிக்கு எங்கள் வீடுகள் கண்களுக்கு தெரியவில்லையா? ஜாலியில் போராட்டம். பிரபாகரனுக்கு உதவி செய்த முஸ்லிம் குடும்பம். ரபூப் ஹக்கீம் தெரிவிப்பு. பௌத்த மதத்திற்கு எதிராக அரசாங்கம் இரட்டை வேடம் போடுகிறது. முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றச்சாட்டு. மட்டக்களப்பின் முக்கிய எரிபொருள் நிலையத்தை செயலிழக்க வைக்க திட்டம். அந்த நீர்சில் ராஜ்குமார் குற்றச்சாட்டு. கல்வி சீர்திருத்தம் சர்ச்சை. எதிர்க்கட்சிகளுக்கு நலிந்த ஜெயதீச சவால். முறையை ஒழித்து பாராளுமன்ற ஆட்சி முறையை நிறுவ நடவடிக்கை. ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு. தையிட்டி பிகாரைக்குரிய காணியில் கட்டித்தர தயார். மக்களின் காணிகளை மக்களிடம் வழங்குங்கள். அருள் ஜெயேந்திரன் வலியுறுத்தல். நாட்டில் 10 வருடங்களில் தாய்மார்களுக்கு நடந்துள்ள அநியாயங்கள். ஞானசார தேரர் பகிரங்கம். ஒபயசகரபுர வீட்டுத் திட்டத்திற்கு பச்சை கொடி. வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 குண்டுகள் மீட்பு. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமலாகும் வகையில் தனியார் துறையின் குறைந்தபட்ச சம்பளம் 3000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தொழில் ஆணையாளர் நாயகம் HMDNK வத்தியலத்த குறிப்பிடுகையில், அதற்கமைய குறைந்தபட்ச சம்பளம் 27,000 ரூபாவிலிருந்து 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்படுவதாக தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்கு ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச சம்பள திருத்தச் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய இந்த சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்கு ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச சம்பள திருத்தச் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய இந்த சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திருத்தச் சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தும் போது இடைத்தரகர் அல்லது ஒப்பந்ததாரர் மூலம் ஏதேனும் கைத்தொழில் அல்லது சேவையில் ஈடுபடுத்தப்படும் ஊழியர் தொடர்பில் அண்மைய தொழில் வழங்குனர் மற்றும் இறுதி தொழில் வழங்குனர் உட்பட அனைத்து தொழில் வழங்குனர்களும் அச்சட்டத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டுள்ளதாக தொழில் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திருத்தச் சட்டத்தின் 4வது பிரிவின்படி வரவு செலவு திட்ட நிவாரண கொடுப்பனவுகளை சேர்ப்பதை தவிர ஊழியர் ஒருவரால் 2025 3/31ஆம் தேதியாகும் போது பெற்றுக் கொண்டிருந்த வேறு எந்த கொடுப்பனவையும் குறைந்தபட்ச சம்பளத்திற்காக ஈடு செய்ய பயன்படுத்தக்கூடாது எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பள அதிகரிப்பிற்கமைய ஊழியர் சேமலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம் மேலதிக நேரம், பணிக்கொடை மகப்பேற்று நன்மைகள் மற்றும் விடுமுறை தின கொடுப்பனவுகள் உள்ளிட்ட அனைத்து சட்டப்பூர்வ கொடுப்பனவுகளுக்கும் இதனை பிரயோகிக்கும் பொறுப்பு தொழில் வழங்குனர்களுக்கு உரித்தாகும். ஏதேனும் ஒரு வகையில் உரிய முறையில் கொடுப்பனவுகளை மேற்கொள்ளாத தொழில் வழங்குனர்கள் இருப்பின் அது தொடர்பான முறைப்பாடுகளை cms.labordepartment.gov.lk ஊடாக தொழில் திணைக்களத்தின் முறைப்பாட்டு முகாமைத்துவ கட்டமைப்பில் பதிவிடலாம் அல்லது அருகில் உள்ள தொழில் அலுவலகத்தில் எழுத்து மூலம் சமர்ப்பிக்க முடியும். அண்மையில் பொங்கல் விழாவிற்காக யாழ்ப்பாணம் சென்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமார தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கேள்வி எழுப்பினார். இது தொடர்பில் அர்ச்சுனா இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது, அண்மையில் ஜனாதிபதி வடக்கிற்கு வந்து புக்கை சாப்பிட்டுவிட்டு சென்றிருக்கின்றார். நாங்கள் இதை கேட்கவில்லை. அவரிடம் நாங்கள் கேட்டது, வலி வடக்கில் உள்ள காணிகளை விடுவீங்கள், அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை பாருங்கள், இந்திய சட்டவிரோத நடவடிக்கைகளை நிறுத்துங்கள். இன்று வரைக்கும் தந்தை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்ற ஒரு 12 வயது குழந்தையினுடைய ஆசை, ஆனந்த சுதாகரனுடைய முகத்தை வெளியில் காட்டுங்கள் என்ற சின்ன சின்ன விடயங்களைத்தான் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே சிலர் புக்கை சமைத்துக் கொண்டிருக்கின்றனர் ஜனாதிபதிக்கு என குறிப்பிட்டார். அவர்களே, இன்றைய தினம் என்னுடைய பாராளுமன்ற உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னம் இந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கு அடிப்படை தகுதி ஆண்டு 3, ஆண்டு 4, ஆண்டு 5 இதில் ஏதாவது ஒன்றை கொண்டு வர வேணும். ஏனென்றால் உணவு, உடை, உறையுள் அடிப்படை தேவை. ஆண்டோண்டு பிள்ளைக்கு தெரியும் சபாநாயகர் அவர்களே, ஆண்டோண்டு பிள்ளைக்கும் பிள்ளை இன்னமா அடிப்படை தேவை உணவு, உடை, உறையுள். ஒரு செம்மறி ஒன்று ஜனாதிபதியினுடைய மேடையில் என்று சொல்லுது உணவு, உறையுள், வீடு அண்டு. இந்த செம்மதிரி மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்தில் வச்சிருக்கின்ற NPP கட்சிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து ஆண்டு 3, ஆண்டு 2 படித்த மாணவர்களையாவது உங்களோட கட்சியில் சேர்த்துக்கொள்ளுங்க. வெக்கம். ஒரு உணவு, உடை, உறையுள் இதை கூட செல்ல தெரியாத NPP உறுப்பினர்களை வச்சுக்கொண்டு வடக்கு மாகாணத்தில் அண்மையில் ஜனாதிபதி வந்து புக்கை சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறார். இந்த புக்கை தொடர்பாக சில விடயங்களை நான் சொல்லணும். யாழ்ப்பாணத்திலே புக்கை என்பது ஒரு மிகப்பெரிய உணவு. ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து புக்கை உடுத்து விட்டு போயிருக்கிறார்.
நாங்கள் புக்கை கேட்கவில்லை ஜனாதிபதியிடம். நாங்கள் கேட்டது வலிவடக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவீங்கள், வலிவடக்கில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள். இந்திய மீனவர்கள் அள்ளி கொண்டு போகின்ற வளங்களை சுரண்டுகின்ற வேலைகளை நேவியை போட்டு நிப்பாட்டுங்கள், அல்லது இடம்பெயர்ந்த மக்களுடைய வீடுகளை கட்டி கொடுங்கள். இன்று வரைக்கும் தன்னுடைய தந்தையை எதிர்பார்த்து கிடக்கின்ற ஒரு 12 வயது குழந்தையினுடைய ஆசை, ஆனந்த சுதாகரனுடைய ஒரு முகத்தை வெளியிலே மக்களுக்கு காட்டுங்கள் என்கிற சின்ன சின்ன விடயங்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சிலதுகள் புக்க சமைச்சு கொடுத்து கொண்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு வெக்கம். சம்பந்தப்பட்ட செம்மறிக்கு கிளிநொச்சியிலே அன்று வழக்கு, நான் அன்று வழக்கு போகாமல் விட்டிருந்தால் நான் இன்றைக்கு உள்ள. ஆனால் கிளிநொச்சி நீதிபதி அவரோட கேட்க விரும்புகிறேன், சாதாரணமாக ஒரு நீதிமன்றத்துக்கு ஒருவர் வரையலை என்றால் ஒன்றில் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கணும் அல்லது தகுந்த காரணம் இருக்கணும். இந்த உணவு உரையுள் சொல்ல தெரியாத செம்மறி அன்றைக்கு கிளிநொச்சி வழக்கு போகல. ஆகவே நீதிபதிமாரிடம் மன்னிப்பு கேட்டு நான் இந்த வசனத்தை சொல்கிறேன் என்றால், அரசாங்கம் எதிர்க்கட்சியோ பணக்காரனோ பிச்சைக்காரனோ ஒரு நியாயம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த உணவு உரையில் சொல்ல தெரியாத நபர் இன்றைக்கு நீதிமன்றத்தை கூட அவமதித்திருக்கிறார். அந்த அளவுக்கு தான் நீதிமன்றத்தை நான் வாழ்க்கையிலே அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ளாதவன். இந்த நாட்டிலே ஒரு நியாயம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது நீதிமன்றத்தால் மட்டும்தான் வழங்கப்பட முடியும். எந்த ஒரு நீதிபதிக்கும் நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை இந்த நாட்டிலே இருக்கின்ற கடைசி எங்களுடைய உரிமைக்குரிய மரியாதை. இந்த சம்பந்தப்பட்ட செம்மறி அன்று ஒரு விதானியாருக்கு அடித்து விட்டு, இப்போ நான் ஒரு விதானியாருக்கு அடித்திருந்தா ஜோதிச்சு பாருங்கள் சபாநாயகர் அவர்களை என்ன நடந்திருக்கும் என்று என்னுடைய கால்களை கையெல்லாம் பிடுங்கி இருப்பாங்க. இப்போ ஆனால் சம்பந்தப்பட்ட செம்மறி விதானியாருக்கு அடித்து விட்டு பாராளுமன்றத்தில் சுற்றி திரிகிறார். இவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு போலீசார் கேட்கிறாரு 7 மாதம் அவகாசம். இதை என்னை அரெஸ்ட் பண்ணுவதற்கு பாத்ரூமில் இருக்கும்போது தேடிக்கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணினாங்க. இதுதான் இவர்களுடைய அரசாங்கம் வெக்கம். இந்த விடயத்தையும் சொல்லிக்கொண்டு இரண்டாவது வடக்கு மாநிலத்தில் அக்கறை பற்றி தொடர்பாக கதைக்கணும். கிழக்கு மாநிலத்திலே அக்கறை பற்றி வைத்தியசாலையிலே இவர்கள் மிகப்பெரிய துரோகம் ஒன்றை செய்திருக்கிறார்கள். GMOA என்று சொல்லப்படுகின்ற எந்த காரணத்தினால் நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இருந்து இன்று பாராளுமன்றத்தில் இருக்கின்றனோ அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இந்த நீங்கள் 2 பேரும் கஷ்டப்பட வேண்டாம். எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர்களே, பார்லிமெண்ட் செக்ரட்டரி, புக்கை என்பது தமிழிலே உணவுக்கு பொருத்தம். ஆகவே புக்கை என்பது உணவு, நீங்கள் பயப்பட வேண்டாம். புக்கை என்பது உங்களுடைய மொழியில் வேறு, என்னுடைய மொழியில் புக்கை என்பது உணவு. சரி, பிரச்சனைக்கு வருகிற இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த அக்கறை பற்றி ஆதார வைத்தியசாலையிலே இன்றைக்கும் அவர்கள் வைத்தியர்கள் வந்து ஒரு எம்எஸ்ஸுக்காக ஒரு எம்எஸ் டைமுக்கு வர வேண்டும், டைமுக்கு போக வேண்டும் என்று அவர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு 3வது நாள் அநியாயமாக கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம் மக்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு மாகாணத்திலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. 2வது நாள் கிழக்கு மாகாணம் திருவோணமலை எல்லாமே வைத்தியசாலைகளிலே முடங்கி போயிருக்கிறது. ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன். அதை விட முக்கியமான விடயம் என்னென்றால், வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி ஒரு மாபெரும் ஊழல்வாதி. அவர் தொடர்பான ஊழல் விடயங்கள் பலவற்றை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஒரு கிழமைக்கு முன்னர் அதே வைத்தியசாலையில் வேலை செய்த 34 வருடங்கள் வேலை செய்த ஒரு நபர் தலையிலே தேங்காய் விழுந்து 4:30க்கு அனுமதிக்கப்பட்டு இரவு 9 மணி வரைக்கும் அவருடைய தலைக்கு சிடி ஸ்கேன் எடுக்கவில்லை. நாளை அவர் பாராளுமன்றம் வருகிறார். நாங்கள் நாளைக்கு பாராளுமன்றத்திலே செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியில் நான் பார்த்துக் கொள்கிறேன். 5 மணி நேரம் சிடி எடுக்கவில்லை. வடக்கு மாநிலத்தில் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற 2 சிடி மிஷின்களும் வேலை செய்யவில்லை. நொதர்ன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகின்ற தனியார் வைத்தியசாலை வைத்தியர் அஜந்தாவினுடைய வைத்தியசாலைக்கு நோயாளிகள் அனுப்பப்பட்டு பிரைவேட்டில் சிடி எடுக்கிறார். சுகாதார அமைச்சரிடம் கேட்கிறேன், எனக்கு அப்படி ஒரு விடயம் தெரியாது என்று சொல்கிறார். நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது. புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக மக்கள் மற்றும் அனைத்து தரப்பினரையும் தெளிவுபடுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர், சில தரப்பினர் மத்தியில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களுக்கு மத்தியில் கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுத்துச் செல்ல முடியாது எனவும், எனவே இதுகுறித்து அனைத்து தரப்பினரையும் தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக எழுந்த சர்ச்சை நிலைமை குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்காக தேசிய கல்வி நிறுவனத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் உட்பட மேலும் 2 தற்போது கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக எழுந்த சர்ச்சை நிலைமை குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்காக கல்வி சீர்திருத்தங்கள் நிறுத்தப்படவில்லை என்றும் அது தொடர்பான ஏனைய அனைத்து பணிகளும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் கூறிய அமைச்சர், 1ஆம் தரத்திற்கு கல்வி சீர்திருத்தங்கள் எதிர்வரும் ஜனவரி 26ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். எனினும் 6ஆம் தரத்திற்குரிய புதிய பாடத்திட்டத்தை அமல்படுத்துவது மாத்திரம் தற்காலிகமாக நிறுத்த
உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அந்த காலப்பகுதிக்குள் இது தொடர்பில் அனைத்து தரப்பினரையும் தெளிவுபடுத்தி நிலவும் வதந்திகளையும் குழப்பங்களையும் நீக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்க்கட்சி தரப்பினர் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து தவறான கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். ஒரு தலைமுறையையே கல்வியின் ஊடாக மாற்றி நாட்டின் தேசிய அபிவிருத்திக்கு பங்களிக்க செய்யும் இவ்வாறான பாரிய சீர்திருத்தத்தை ஒரு சிறு குழுவினரின் சந்தேகங்களுக்கு மத்தியில் முன்னெடுக்க முடியாது என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. எனவே இதுகுறித்து மக்களை தெளிவுபடுத்தவும் உரிய தரப்பினருடன் முறையான பேச்சுவார்த்தைகள் நடத்தவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த செயல்முறையை விரைவுபடுத்துவதற்காக எதிர்க்கட்சி கொண்டுவரும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு திகதிகளையும் நாம் ஒதுக்கியுள்ளோம். இந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை அதற்கு முகம் கொடுக்க நாம் தயார். ஆனால் இன்று வரை அந்த பிரேரணை கையளிக்கப்படவில்லை. ஒருவேளை அவர்கள் அதனை சமர்ப்பிக்காவிடின் அரசாங்கத்தின் சார்பில் நாமே இந்த வியாழக்கிழமை கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த சபை ஒத்திவைப்பு விவாதத்தை கொண்டு வந்து அனைத்து சந்தேகங்களையும் தீர்க்க தீர்மானித்துள்ளோம் என்றார். உயர்தர பரீட்சை காரணமாக மூடப்பட்டிருந்த அரச பாடசாலைகள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளன. இதன்படி இந்த ஆண்டு பாடசாலையின் முதலாம் தவணையின் முதல் கட்ட கற்றல் செயற்பாடுகள் நாளை முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதேபோல காப்போது சாதனதர பரீட்சை காரணமாக பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை மீண்டும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படும். அதே நேரத்தில் முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் மார்ச் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய அமைதிப்படை இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக தாக்குதலை மேற்கொண்ட போது அதன் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு முஸ்லிம் குடும்பம் ஒன்று சில உதவிகளை வழங்கியதாக அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரபூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். குறித்த உதவிகள் சிலாபத்தில் உள்ள குடும்பம் ஒன்றினால் வழங்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த சூழலில் கடந்த கால விஷயங்களை பற்றி பேசுவது மனதுக்கு ஒரு சுமையான விஷயம். 1990ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வடபுலத்திலிருந்து முஸ்லிம்களை விரட்டுவதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் குறித்து இங்கு தலைமை வகிக்கிற சகோதரர் NM அமீன் அவர்கள் விடுதலை புலிகளின் தலைவரிடம் அவர் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்த சூழலில் அன்றைய செய்தியாளர் மாநாட்டிலே ஒரு பிரபலமான கேள்வியை எழுப்பினார். அந்த கேள்வி எழுப்பப்பட்ட போது விடுதலை புலிகளின் தலைவர் அங்குமிங்குமாக பார்த்துவிட்டு அவருடைய மதியுரைஞர் அண்டன் பாலசிங்கத்திடம் கூட எதையும் பேசவில்லை. எடுத்த எடுப்பிலே சொன்ன விஷயம், அது ஒரு துன்பியல் சம்பவம், அதை பற்றி நாங்கள் இதற்கு மேல் எதுவும் சொல்வதற்கில்லை என்பது இன்னொரு வரலாற்று பதிவாக மாறிவிட்டது. அன்றிலிருந்து இன்று வரை யாழ் முஸ்லிம்கள் எல்லோரும் அதை மறப்போம் ஆனால் மன்னிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறார். இதை மாறி மாறி வருகிற தற்கால அரசியல் தலைமைகளும் ஆங்காங்கே ஏதாவது சொல்ல போனால் ஏட்டிக்கு போட்டியாக அவர்கள் மீதும் சீறிப்பாய்கிற ஒரு கூட்டம் இன்னும் இருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய விஷயம். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும். வேறு எந்த பொது மேடையிலும் நான் இதை சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை. தனிப்பட்ட முறையிலே பலரிடம் இதை நான் சொல்லியிருக்கிறேன். விடுதலை புலிகளின் தலைவரை நான் சமாதான பேச்சுவார்த்தையிலே முஸ்லிம்களின் சார்பிலே அவரையும் அவருடைய குழுவினரையும் சந்திப்பதற்கான ஏற்பாட்டை நோர்வே சமாதான ஏற்பாட்டாளர்கள் செய்த சமயத்தில் எங்களுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிளிநொச்சியில் ஒரு சாமானியமான வரவேற்பு அல்ல, ஒரு நாட்டு தலைவரை வரவேற்கிற மாதிரி எங்களுக்கு வீதி எருங்கிலும் இருபுறத்திலும் புலிகளுடைய பெண் போராளிகள் அவருடைய மரியாதை நிமித்தமார்கள் எல்லாரும் சொல்லுகிற அந்த சல்யூட் இல்ல, இப்படி நெஞ்சில இப்படி வச்சுதான் அவங்களோட சல்யூட், அப்படி வச்சு ஒவ்வொரு 50 அடி தூரத்திலும் ஒருவராக நின்று எங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை அளிக்கப்பட்டது. கைலாக கொடுத்து விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தை தொடங்கி கிட்டத்தட்ட 4.5 மணித்தியாலங்கள் நாங்கள் கதைத்திருப்போம். மிகப்பெரிய ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விருந்து விசாரமும் நடந்தது. பேச்சுவார்த்தையின் நடுவிலே இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் நடந்தது. ஒரு 12-20 மட்டில் பேச்சுவார்த்தை நடுவிலே விடுதலை புலிகளின் தலைவர் சொன்னார், இப்ப நாங்க பேச்சுவார்த்தையை கொஞ்சம் இடைநிறுத்தி உங்களுடைய தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது, நீங்கள் தொழுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம், தொழுது விட்டு வாருங்கள் சொன்னார். நாங்களும் ஆச்சரியப்பட்டு போனோம். எங்களுக்கு தூர பயணம் என்ற காரணம் கசரு ஜாமு செய்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் இருந்த எங்களுக்கு வக்து நேரத்திலே தொழுவதற்கு விடுதலை புலிகளின் தலைவர் எங்களிடம் சொல்லுகிறாரே என்று நாங்களும் கொஞ்சம் பிரமித்து போனோம். தொழுகை முடிந்த பிற்பாடு எங்களுக்கு விமரிசையான ஒரு விருந்து விசார், அது எல்லா விதமான மாமிசங்களும் இருந்தது. எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம். உடனே அதிலையும் விடுதலை புலிகளின் தலைவர் சொல்றார், யோசிக்க வேணாம், அது உங்களுடைய மார்க்கப்படி நாங்கள் அதை தயார் பண்ணி இருக்கிறோம். இன்னும் நான் கொஞ்சம் தயங்கினோம், கொஞ்சம் இருங்க, கூப்பிடுங்க அவரை. ஒரு வந்தார், தாடியும் நீண்ட
வெள்ளை ஷர்ட்டோட ஒருவர் வந்தார். பார்த்தாம் நான் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தால் நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் சார் நான் நீங்கள் அந்த சார் தலைவர் சமையல் வேலையை நான் பார்க்குறது இவ்வளோ காலம் அவரோட தான் இருக்கிறேன். பிரபாகரனும் அவர் தான் எனக்கு சமைப்பவர், அவருடைய கையால் உங்களுக்கு அந்த நேரம் எங்களுடைய வன்னி அமைச்சர் இருந்த நூர்தீன் மஷ்ரூம் வந்திருந்தார், அத்தாவுல்லா வந்திருந்தார், மஷ்ரூர் மௌலானா போன்றவர்கள் இருந்தார்கள். நாங்கள் ஒரு 5-6 பேர் போயிருந்தோம். இதெல்லாம் நான் சொல்கிறேன் என்னென்னா, இவ்வளோ அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் விடுதலை புலிகளின் தலைவர் எனக்கு சொன்னார். தான் இந்திய படையினரிடம் தப்பி ஓடி ஒளிந்து தெரிந்து கொண்டிருக்கிற போது சிலாவத்திலே ஒரு முஸ்லிம் குடும்பம் தன்னை பாதுகாப்பாக ஒளித்து வைத்திருந்ததாகவும் அதை தான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றும் சொன்னார். இதையெல்லாம் பார்க்கிற போது ஏன் இந்த விதமாக விடுதலை புலிகள் நடந்து கொண்டார் என்பதிலும் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தேகம்தான். அதையெல்லாம் கேட்கிற நிலைமைகளிலே நாங்கள் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய பேச்சுவார்த்தைகளிலே மிக அழுத்தமாக நாங்கள் சொன்ன விஷயம், வடபுலத்து முஸ்லிம்கள் எல்லோரும் மீளக்குடியமர்வதற்கு விடுதலை புலிகள் எல்லா விதையையும் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த நேரம் நடந்து கொண்டிருந்த இன்னும் ஒரு மிக கஷ்டமான விஷயத்தை நாங்கள் விடுதலை புலிகளின் தலைவருக்கு சொன்னோம். இந்த விடுதலை புலிகள் வடக்கிலும் கிழக்கிலும் முஸ்லிம் வியாபாரிகளிடம் வரி விதிக்கிற ஒரு நடைமுறை. அப்போ புலிகள் சமாதான பேச்சுவார்த்தை காலத்திலே எல்லா தமிழ் பிரதேசங்களிலும் அவருடைய ஆதிக்கம் இயல்பாகவே வந்துவிட்டது என்ற ஒரு நிலையில் எல்லாரிடத்திலும் வரி வசூலிக்கிற மாதிரி முஸ்லிம்களிடத்திலும் வரி வசூலிக்கிற ஒரு நிலவரம் இருந்தது. ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தது. அதை நாங்கள் இடத்துல எடுத்து சொன்னோம். அதற்கு விடுதலை புலிகளின் தலைவர் சொன்னது, அது என்னண்டா, நாங்கள் இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு நாங்கள் வழமையாக ஒரு வரி வசூலிக்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது. வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிற பிரதானமான நகரங்களிலே ஒரு 4-5 தமிழ் கடை இருந்தால் இன்னும் ஒரு முஸ்லீம் கடை, அதோட இன்னும் முஸ்லீம் கடை அப்படின்னு இருக்கும்போது தனியாக தமிழ் கடையில் மட்டும் போய் நாங்கள் வரி வசூலிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமான விஷயம். எனவே அதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நான் சொன்ன விஷயம், முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய போராட்டம் முஸ்லிம்களுக்காகவும் சேர்த்து செய்யப்படுகிறது என்ற உணர்வு இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறது. இந்த சூழலிலே நீங்கள் அவ்வாறு வரி வசூலிப்பது வரியாக இல்லாமல் கப்பமாக பார்க்கப்படுகிற ஒரு நிலவரம் இருக்கிறது என்பதையும் நான் கொஞ்சம் தயக்கத்தோடாவது சுட்டி காட்ட வேண்டிய ஒரு நிலவரம் இருக்கு. சொன்ன மாத்திரத்திலேயே உடனே நீங்க சொன்னது சரிதான், நாளையில இருந்து எந்த முஸ்லிம்களிடத்திலும் வரி வசூலிக்கப்பட மாட்டாது என்று ஒரு பக்கத்தில் இருந்த கொஞ்சம் கிழக்கு தளபதிகள் கொஞ்சம் அதில் விருப்பக்குறைவு மாதிரி தென்பட்டாலும் அதில் என்ன தலைவர் சொல்லிவிட்டாருன்னு ஒரு யாரும் மறுத்து பேசவில்லை. அதுக்கு பிறகு தலைவருடைய கட்டளையை மீறி அது சில இடங்களில் நடந்தபோது நான் அடிக்கடி தமிழ்ச்செல்வனோடு தொலைபேசியில் உரையாடி கதைத்து முறையிடுகிற நிறைய நிகழ்வுகளும் நடந்தது என்பது எல்லாம் நான் ஏன் நினைவு கூறுகிறேன் என்றால், இந்த பின்னணி ஒரு நல்லதொரு உடன்பாடு முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலே வர வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக கவனமாக பல விஷயங்களை கையாண்டோம். துரதிர்ஷ்டவசமாக அந்த நிலையெல்லாம் தலைகீழாக மாறி இன்று வரலாறு வேறு விஷயங்களை தீர்மானித்து விட்டது. இதையெல்லாம் நான் எதையும் நியாயப்படுத்துவதற்காக சொல்லுகிற விஷயம் அல்ல. குறிப்பாக முஸ்லிம்களுடைய வடமாகாணத்தின் வெளியேற்றம் என்பது புலிகளுடைய போராட்ட வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு வடு என்பதை புலிகளே உணர்ந்திருந்தார்கள் என்பது தெளிவான விஷயம் மாத்திரமல்ல, அடிக்கடி நேர்மையான தமிழ் தலைமைகள் அதை பற்றி பேசுகிறார். நான் இங்கு பேர் சொல்லி எதையும் சொல்ல வரவில்லை, ஆனால் இது தான் இன்றிருக்கிற நிலவரம்.
கிளிநொச்சி பரந்தன் பகுதி கிராம அலுவலர் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தாக்கியமை தொடர்பான வழக்கு இன்று கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த நவம்பர் மாதம் 29ஆம் தேதி வெள்ள அனர்த்தத்தின் போது இடம்பெயர்ந்து பரந்தன் இந்து மகா வித்தியாலய நலன்புரை நிலையத்தில் தங்கியிருந்த மக்களை பராமரித்துக் கொண்டிருந்த அப்போதைய கிராம அலுவலர் மீது இளங்குமரன் தாக்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன்போது கிராம அலுவலர் சார்பாக சட்டத்தரணி M.A. சுமந்திரன் முன்னிலையாக இருந்தார். குறித்த வழக்கானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 16ஆம் தேதி குறித்த வழக்கு பதிலு நீதவான் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மன்றில் முன்னிலையாகவில்லை. இந்த நிலையில் இன்றைய தினம் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இருப்பினும் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வுகள் இருப்பதனால் அதில் கலந்து கொள்வதற்காக இளங்குமரன் நேற்றைய தினம் நகரத்தில் பத்திரம் ஒன்றினை தாக்கல் செய்து மன்றில் முன்னிலையாகி 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆட்பிணையில் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி விகாரைக்குரிய காணியில் கட்டித்தர நாம் தயார். ஆனால் சட்டமுரணாக கையப்படுத்தியுள்ள மக்களின் பூர்வீக காணிகளை மக்களிடம் வழங்குங்கள் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் நாயகம் அருள் ஜெயேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்ட அவர் மேலும் கூறுகையில், தையிட்டி விகாரையை நாம் எதிர்க்கவில்லை, ஆனால் அது அமைக்கப்பட்ட விடயம் குறித்து மக்கள் போராடுகின்றனர். இதே நேரம் நாட்டில் எந்தவித பயங்கரவாத அச்சுறுத்தலும் கிடையாது. அதனால் பயங்கரவாத தடை சட்டம் இனிமேலும் நாட்டுக்கு தேவையற்ற ஒன்றாக இருக்கின்றது. அனூர் அரசு ஆட்சிக்கு வரும்போது கூறிய விடயங்கள் ஒன்று, இன்று செயற்படுத்துவது இன்னொன்று. திஸ்ஸ விகாரை, செம்மணி விவகாரம், பயங்கரவாத தடை சட்டம் போன்ற பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வு தருவோம் என்றார்கள். ஆனால் அவை அனைத்தும் இன்று காணாமல் போய்விட்டது. இதேவேளை வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணம் வந்து அச்சமின்றி பாதுகாப்பின்றி நடந்து செல்ல ஜனாதிபதியால் முடியுமாக இருந்தால் இன்னும் எதற்காக பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது? எதற்காக அதற்கு மாற்றீடான சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பருத்தித்துறை துறைமுகத்திற்கு முன்னால் உள்ள ராணுவ சிற்றுண்டி சாலையில் புகைத்தல் பொருட்கள் விற்பனையை தடை செய்வதென்றும் நகரசபையின் உரிய அனுமதிகள் பெறப்படவில்லையில் அச்சிற்றுண்டி சாலைகளை மூடுவதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபையின் அமர்வு தவிசாளர் வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற போதே குறித்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் கனரக வாகனங்கள் பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முன் காலை 6:45 மணிக்கும் 8 மணி வரையும் முடிவடையும் நேரத்தில் காலை 12 மணி முதல் 2 மணி வரை பயணிக்க தடை விதிப்பதென்றும் புதிய ஜேசிபி இயந்திரம் ஒன்று கொள்வனவு செய்வது தொடர்பாக NPP உறுப்பினர் அனல் ரெஜி கொண்டு வந்த தீர்மானம் அதன் தேவைப்பாடு தொடர்பான ஆய்வுக்கு பின்னர் அடுத்த கூட்டத்தில் ஆராய்வது என்றும், மரக்கரை சந்தை மீண்டும் நவீன சந்தை தொகுதிக்கு மாற்றப்பட்டமையால் ஏற்கனவே குத்தகைக்கு வழங்கப்பட்டவருக்கு வழங்குவது என்றும், முனையில் அமைந்துள்ள சிறுவர் மகிழ்வகத்திற்கு வருகை தருவோருக்கு 20 ரூபாய் பணம் அறவீடு பரிச்சாத்தமாக 3 மாதம் வரை அறவிடுவது என்றும், மகிழ்வகம் காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையும் திறப்பது என்றும், முனை வெளிச்சவீடு திருத்தப்பட்டு பார்வையாளரிடமிருந்து கட்டணம் அறவிடுவது என்றும், இடையூறாக நிறுத்தப்படும் தனியார் போக்குவரத்து சபையில் ஈடுபடும் ஊர்திகளுக்கு உடனடி தண்டமாக 2000 அறவிடுவது என்றும், நகரசபை விதிகளை மீறி வியாபாரத்தில் ஈடுபடுவோருக்கு மரக்கரை சந்தையிலிருந்து 500 மீட்டர் தூரத்திற்குள் மரக்கரை சந்தை மற்றும் பொருட்கள் விற்பனை செய்வோருக்கும் 2000 ரூபாய் தண்டம் அறவீடு செய்வது, சட்ட நடவடிக்கை எடுப்பது என்றும், கைப்பற்றப்பட்ட பொருட்களுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பது என்றும், நகரசபை எல்லைக்குள் பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுவதனை ஊக்குவிப்பது என்றும், 2 பிரபல பாடசாலைகள் அருகில் அமைந்துள்ளமையால் ராணுவத்தின் சிற்றுண்டி சாலையில் புகைத்தல் விற்பனை செய்வதை தடை செய்வதென்றும், குறைத்த ராணுவம் நகரசபை கட்டடங்களுக்குட்பட்டு உரிய அனுமதி பெறப்படாது இயங்குவதனால் அதற்கான உரிய அனுமதி பெறப்படவில்லை எனில் ராணுவ சிற்றுண்டி சாலை மூடுவது என்றும் தீர்மானங்கள் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுடன் இவ்வாண்டுக்கான புதிய நிதிக்குழு, சுகாதார குழு, பெருகை குழு உட்பட பல குழுக்களும் தெரிவு செய்யப்பட்டன. இன்றைய அமர்வில் 15 உறுப்பினர்கள் உள்ள சபையில் 14 உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் மாவட்ட வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குமாறு கோரி வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய ஆளுநரான வேதநாயகன் 2019ஆம் ஆண்டு யாழ் மாவட்ட செயலாளராக கடமையாற்றிய காலத்தில் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகள் இன்று வரை வழங்கப்படவில்லை. இதனால் அக்கால பகுதியில் வீட்டுத் திட்டங்களை பெற்ற பயனாளிகள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தமது அன்றாட வாழ்க்கையை நடத்தி வரும் நிலையில் மழைக்காலங்களில் இருக்க இடமில்லாமல் அல்லல் படும் செயற்பாடுகள் வருடங்களாக தொடர்ந்து இடம்பெறுகிறது. தற்போதைய அரசாங்கம் பாரபட்சமற்ற அரசாங்கம் என கூறி ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த ஆட்சியாளரிடம் பெற்ற வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்காமல் தங்களது ஆட்சியில் புதிய வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவை வழங்குகிறார்கள். இந்த செயற்பாடு பாதிக்கப்பட்ட எமக்கு மிகவும் மனவேதனையை தருவதோடு தற்போதைய ஆளுநர் கூட இது தொடர்பில் மௌனமாக இருப்பது நமக்கு மிகுந்த மனவருத்தத்தை தருகின்றது.
யாழ்ப்பாணம் வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வீதியில் நடந்து திரிகிறார். ஆனால் யாழ் மாவட்டத்தில் வீடுகள் இல்லாமல் அரைகுறை வீடுகளில் தங்கியுள்ளோரை சந்திப்பதற்கு அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆகவே எமது பிரச்சினை தொடர்பில் வடமாகாண ஆளுநருக்கு மீண்டும் தெரியப்படுத்தியுள்ளோம். எமது பிரச்சினையை விரைந்து தீர்க்காவிடின் எமது போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில், திருகோணமலை கடலோர பகுதியில் புத்தர் சிலை ஒன்றை நிறுவியமைக்காக பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட 10 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை அரசாங்கத்தின் திட்டமிட்ட சதி என தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் விளக்குகையில், திருகோணமலையில் குறித்த இடத்தில் புத்தர் சிலை ஒன்றை நிறுவுவதற்கு நகர்ப்புற அபிவிருத்தி அதிகார சபையினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் அந்த இடத்தை சுற்றி வேலி அமைப்பதற்கும் அனுமதி கிடைத்துள்ளது. மேலும் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் 1951ஆம் ஆண்டு முதல் அங்கிருந்து தகம் பாடசாலையை புனரமைப்பதற்கான தெளிவான அனுமதி கடிதமும் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான உத்தியபூர்வ ஆவணங்கள் இருக்கும் நிலையில் சட்டம் அதிபர் திணைக்களத்தின் சார்பில் முன்னிலையான ஒரு சிங்கள சட்டத்தரணி அந்த ஆவணங்கள் போலியானவை என கூறி பிக்குகளை சிறையில் அடைக்க கடுமையாக முயற்சித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். குறித்த இடத்தில் மேசியொன்றின் மீது புத்தர் சிலை வைக்கப்பட்டது என்றும் மழையினால் சேதமடையாமல் இருக்க தற்காலிக மறைப்பொன்று ஏற்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்த வீரசேகர, மாலையில் அங்கு வந்த பாராயணம் செய்த பிக்குகள் மற்றும் பொதுமக்களே கடலோர பாதுகாப்பு சட்டத்தை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை திருகோணமலை கடற்கரை ஓரங்களில் சுமார் 8 கோவில்கள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 34 சட்டவிரோத கோவில்களை அகற்றுமாறு நீதிமன்ற உத்தரவு இருந்தும் அவை இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். வடுவநகல பகுதியில் பௌத்த சிதைவுகளை அழித்து அதன் மீது சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த பூசாரி உள்ளிட்ட குழுவினர் கைது செய்யப்பட்ட போதிலும் 2 வருடங்கள் கடந்தும் அவர்கள் மீது இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என சுட்டிக்காட்டியவர், பௌத்த பிக்குகளுக்கு எதிராக மாத்திரம் சட்டம் அதிபர் திணைக்களம் பாரபட்சமாக நடப்பதாக தெரிவித்தார். அரசாங்கத்தின் இவ்வாறு நகர்வுகள் குறித்து அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சரவை பௌத்த மதத்திற்கு எதிராக செயற்படுவதாலேயே அரசு அதிகாரிகளும் இவ்வாறு நடந்து கொள்வதாக தெரிவித்தார். சிலை வழிபாடு காட்டுமிராண்டித்தனமானது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளதாகவும், இலங்கை ஒரு பௌத்த நாடு அல்ல என அவர் வெளிநாடுகளில் பிரச்சாரம் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அத்துடன் புதிய அரசியலமைப்பு ஊடாக இலங்கை ஒரு மதச்சார்பற்ற நாடாக மாற்ற பிரதமர் முயற்சிப்பதாகவும், இது அரசியலமைப்பின் 9வது பிரிவில் உள்ள பௌத்த மதத்தை பாதுகாக்கும் கடப்பாட்டிற்கு எதிரானது என்றும் அவர் கூறினார். மேலும் ஜனாதிபதி வடக்கிற்கு சென்று தேச விகாரைக்கு வருபவர்கள் வெறுப்பை பரப்புவதாக கூறியமை சிங்கள பௌத்த வாக்குகளை பெற்று ஜனாதிபதியானவருக்கு அழகல்ல என்றும், அரசாங்கம் என்பது நாட்டின் உரிமையாளர் அல்ல, வரும் பாதுகாவலர் மட்டுமே என்பதையும் அவர் நினைவூட்டினார். எனவே நாட்டின் அடையாளத்தையும் பௌத்த மதத்தையும் சீரழிக்க அரசாங்கத்திற்கு இடமளிக்க முடியாது என அவர் தனது உரையில் வலியுறுத்தினார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவு தொடர்பில் அமைச்சரவை வழங்கிய அங்கீகாரம், பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்காக அரசு செலுத்த உத்தேசிக்கும் ஊக்குவிப்பு கொடுப்பனவை 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமலாகும் வகையில் 6 மாத காலத்திற்கு ஏற்புடைய பெருந்தோட்ட கம்பெனிகள் ஊடாக செலுத்துவதற்கும் அதன் பின்னர் தொடர்புடைய அனைத்து தரப்பினரிடமும் கேட்டறிந்து மேற்குறித்த ஊக்குவிப்பு கொடுப்பனவை நேரடியாக தோட்ட தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் தொழிலுக்கு ஏற்ற நியாயமான நாளாந்த சம்பளத்தை வழங்கும் நோக்கத்துடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஆக குறைந்த சம்பளத்தை 1500 ரூபாய் வரை அதிகரித்தல் மற்றும் வருகைக்கான நாளாந்த ஊக்குவிப்பு கொடுப்பனவாக அவர்களுக்கு 200 வழங்குவதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி 2026 வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிந்துள்ளார். அதற்கமைய குறித்த முன்மொழிவை அமல்படுத்துவதற்காக 5000 மில்லியன் ரூபாய் நிதி 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய அரசு செலுத்த உத்தேசிக்கும் ஊக்குவிப்பு கொடுப்பனவை 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமலாகும் வகையில் 6 மாத காலத்திற்கு ஏற்புடைய பெருந்தோட்ட கம்பெனிகள் ஊடாக செலுத்துவதற்கும் அதன் பின்னர் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் கேட்டறிந்த மேற்குறித்த ஊக்குவிப்பு கொடுப்பனவை நேரடியாக தோட்ட தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பதற்கும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு திட்டமிட்டுள்ளது. அதற்கமைய மேற்குறித்த முறைமையை பின்பற்றி குறித்த ஊக்குவிப்பு கொடுப்பனவை தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்குவதற்காக தொழில் அமைச்சர் மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழித்து பாராளுமன்ற ஆட்சி முறையை நிறுவுவதற்கும் நிறைவேற்று அதிகாரங்களற்ற ஜனாதிபதி ஒருவரை நியமிப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். அத்தோடு 2017ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க மாகாண சபை தேர்தல்கள் சட்ட விதிகளால் தடைப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு தேவையான ஆரம்பகட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவினால் நிலையியல் கட்டளை 27 கீழ் 2 கீழ் எழுப்பப்பட்ட வினாக்களுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இன்று பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார். வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தின் 194 பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு புதிய அரசியலமைப்பு ஒன்றை தயாரித்து அதனை பொதுமக்களிடம் சமர்ப்பித்து கலந்துரையாடல்களை முன்னெடுத்த பின்னர் தேவையான மாற்றங்களை மேற்கொண்டு சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் அதனை நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். தற்போது புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதற்காக இதற்கு முன்னர் நியமிக்கப்பட்ட குழுக்களின் அறிக்கைகள் மற்றும் ஏனைய அரசியலமைப்பு சீர்திருத்த முன்மொழிவுகள் குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. அதனைத் தொடர்ந்து அதன் அடிப்படை எண்ணக்கரு பத்திரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழித்து பாராளுமன்ற ஆட்சி முறையை நிறுவுவதற்கும் நிறைவேற்று அதிகாரங்களற்ற ஜனாதிபதி ஒருவரை நியமிப்பதற்கும் தேவையான ஏற்பாடுகள் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போதே முன்னெடுக்கப்படும். புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டுவராமல் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க இயலாது. இந்த முறையை ஒழிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருகின்றன. நாட்டின் முதன்மை பிரச்சினைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்தும் அதேவேளை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அது தொடர்பான குறிப்பிட்ட கால எல்லை எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும். மாகாண சபை தேர்தல்களை மிக விரைவில் நடத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2017 ஆண்டின் 17ஆம் இலக்க மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தின் 3 பிரிவின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விதிகளின்படி ஜனாதிபதியால் நியமிக்கப்படும் எல்லை நிர்ணய குழுவினால் தேர்தல் தொகுதிகள் மற்றும் எல்லைகள் தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அந்த அறிக்கை பாராளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பின்னரே தேர்தலை நடாத்த முடியும். மேற்படி சட்ட விதிகளின் கீழ் எல்லை நிர்ணய பணிகள் நிறைவடையாமையே மாகாண சபை தேர்தலை இதுவரை நடத்த முடியாமல் போனதற்கான காரணமாகும். எனவே எல்லை நிர்ணயத்தை பூர்த்தி செய்து தேர்தலை நடத்துவது அல்லது 2017 ஆண்டில் 17ஆம் இலக்க சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்து தேர்தலை நடத்துவதா என்பது குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருகின்றது. இந்த ஆய்வுகளுக்கு பின்னர் மாகாண சபை தேர்தலை நடாத்துவது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும். எவ்வாறாயினும் இச்செயற்பாடுகளின் இறுதியில் தேர்தலை நடாத்துவதற்காக 2026 வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் அரசு குற்றவியல் வழக்கு தொடரகம் ஒன்றை நிறுவுவதற்கு தேவையான புதிய சட்டங்கள் மற்றும் சட்ட திருத்தங்கள் குறித்தும் தற்போது ஆராயப்பட்டு வருகின்றது என பிரதமர் தெரிவித்தார். அனுராதபுரம் மாத்தலை சந்தி பகுதியில் உள்ள முன்னாள் கமாண்டோ படைவீரரின் ஒருவரின் வீட்டிலிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3 வெடிகுண்டுகளை அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இதன்போது குறித்த முன்னாள் கமாண்டோ படைவீரரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைப்பற்றப்பட்ட வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்வதற்காக அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவற்றை விசேட அதிரடி படையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். ராஜகிரிய ஒவேசகரபுர அருணோதயா மாவட்டத்தில் 300 வீட்டு அலகுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் $200 மில்லியன் கடன் உதவியின் கீழ் 4074 வீட்டு அலகுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தின் 6 உபத்திட்டங்களில் ஒன்றாக இந்த ராஜகிரிய ஒவேசகரபுர அருணோதய மாவட்ட வீடமைப்பு திட்டம் காணப்படுகின்றது. இதனை நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதி 2020 3/4 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் குறித்த திட்டத்தின் முந்தைய ஒப்பந்ததாரரின் பலவீனமான செயற்பாடு காரணமாக அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த திட்டத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக தகுதியான ஒப்பந்ததாரரை தெரிவு செய்ய தேசிய போட்டி விலைமனு கோரல் முறையில் விண்ணப்பங்கள் கோரப்பட்டன. இதன்போது சமர்ப்பிக்கப்பட்ட 6 விலை மனுக்களை ஆராய்ந்த உயர்மட்ட நிலையான கொள்முதல் குழுவின் பரிந்துரைக்கமைய இந்த 300 வீட்டு அலகுகள் நிர்மாண திட்டத்தை தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு வழங்குவதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மட்டக்களப்பு களுவங்கேணி மண்ணெண்ணெய் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை செயலிழக்க வைத்து மூட வைக்கும் செயற்பாட்டினை நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன், ALM ஹிஸ்புல் ஆகியோர் முயற்சித்து வருவதாக APTP கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனீசில் ராஜ்குமார் தெரிவித்தார். இதன் காரணமாக கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். காத்தான்குடியில் உள்ள கடற்றொழிலாளர்களுக்கான எரிபொருள் நிரப்பு நிலையத்தை செயலிழக்க வைத்து அதனை ஹோட்டலாக மாற்றியமை மற்றும் கல்லாற்றில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் செயலிழந்து கிடப்பதைப் போல தற்போது இயங்கி வரும் களுவங்கேணி மண்ணெண்ணெய் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை செயலிழக்க திட்டமிடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், மஹிந்த ராஜபக்ச காலத்தில் தேசத்திற்கு மகுடம் திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் கடற்றொழிலாளர்களின் வளர்ச்சிக்காக 9 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்கப்பட்டது. இதில் 7 எரிபொருள் நிலையங்கள் மூடப்பட்டது. அதன் பொருட்கள் திருடப்பட்டு செயலிழந்து மீண்டும் உருவாக்க முடியாத நிலையில் கிடக்கின்றது. களுவங்கேணியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் மூடப்பட்டுள்ள நிலையில் இருப்பதை அறிந்து நான் 30 லட்சத்திற்கு மேற்பட்ட பணத்தை செலவு செய்து கடற்றொழிலாளர் சங்கத்திடமிருந்து 30 வருட குத்தகைக்கு பெற்று அந்த எரிபொருள் நிலையத்தை மீள் இயக்கத்திற்கு கொண்டு வந்து இயக்கி வருகின்றேன். 4 ஆண்டுகள் எந்த விதமான பிரச்சனையும்
ஒன்றை நான் செயற்படுத்தி வந்தேன். இந்த நிலையில் சாணக்கியன் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தை அவரது பினாமிகளுக்கு எடுத்துக்கொள்ளும் முயற்சியை கடந்த 2025ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு கட்டமாக அபிவிருத்தி குழு கூட்டங்களில் பொய் தகவல்களை கொடுத்து அரசாங்கத்தை இக்கட்டான நிலைக்கு தள்ள பார்க்கின்றார். அதேவேளை அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சாணக்கியன் முயலை கொண்டு சென்று அதற்கு 3 கால் என்று சொன்னால் அங்குள்ள உறுப்பினர்கள் அனைவரும் 3 கால் என தெரிவிக்க கூடாது, அதனை விசாரணை செய்ய வேண்டும். இயங்கி வரும் களுவங்கேணி மண்ணெண்ணெய் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை சாணக்கியன் தனது அதிகாரத்தை வைத்து அப்போதைய கடற்றொழி திணைக்கள மாவட்ட பணிப்பாளரான குரூஸ் உடந்தையாக செயற்பட்டு கடந்த வருடம் ஜூலை மாதம் மண்ணெண்ணெய் விநியோகத்தை துண்டித்தார். அது மட்டுமல்ல, அவர் தொடர்ச்சியாக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தவறான தகவல்களை வழங்கி வந்தார். இது தொடர்பாக ஜனாதிபதியின் செயலாளர், கடற்றொழில் அமைச்சர் மற்றும் கடற்றொழில் நீரியல் வளத்துறை பணிப்பாளர் உட்பட்டவர்களுக்கு அறிவித்தேன். அவர்கள் அது தொடர்பாக எல்லா ஆவணங்களையும் பார்வையிட்டு மீண்டும் ஒரு வருடத்திற்கு குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தை இயக்குமாறு கடற்றொழில் நீரியல் வள பணிப்பாளர் ஜெனரல் கடிதம் மூலம் எனக்கு அறிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் எதிர்வரும் மே மாதம் 10ஆம் தேதி வரை செயல்படுத்த அனுமதி அளித்துள்ள நிலையில் எனது உடன்படிக்கை முடிவடைய முன்னர் சாணக்கியன் அவரது பினாமிக்கு எடுத்துக் கொடுப்பதற்காக தொடர்ச்சியாக என் மீது போய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி எனது மண்ணெண்ணெய் விநியோகத்தை துண்டித்துள்ளார்கள். என்னை பழிவாங்க வேண்டும் என நான் இயக்கி வரும் களுவங்கேணி எரிபொருள் நிரப்பு நிலையம் தொடர்பாக பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதனை மூட வைத்து அதன் மூலம் கடற்றொழிலாளர்களுக்கு வழங்கி வரும் வருமானத்தை இல்லாமல் செய்யும் செயற்பாட்டினை இந்த இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மேற்கொண்டு வருகின்றனர் என தெரிவித்தார். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் 8,77,000 தாய்மார்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் 2012ஆம் ஆண்டில் மட்டும் 6,000க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுடத்த ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக தாய்மார்கள் முன்னணி ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ஞானசார தேரர் இவ்வாறு கூறினார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் 1973ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கான ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டது. அதன்படி 1973ஆம் ஆண்டில் இலங்கையில் PSL என்ற நிறுவனம் நிறுவப்பட்டது. இது பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டது. அவர்களின் பணி 1980இல் தொடங்கியது. இதில் மற்றொரு அரசு சாரா அமைப்பு சேர்க்கப்பட்டது. இது மாரிஸ்டாப் என்று அழைக்கப்பட்டது. இந்த 2 அமைப்புகளும் ஒன்றிணைந்து இலங்கையில் மக்கள் தொகை அடர்த்தியை கட்டுப்படுத்த கருத்தடை சட்டத்தை கொண்டு வந்தன. இது 1980இல் தொடங்கியது. 1983இல் கருத்தடை அமலாகிறது. அப்போதுதான் என்ன நடக்கிறது என்பது குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டன. பின்னர் 1988இல் இது மீண்டும் விவாதிக்கப்பட்டு அங்கு ஒரு மாற்றம் செய்யப்பட்டது. ஒரு பெண்ணுக்கு 26 வயது மற்றும் 2 குழந்தைகள் இருந்தால் அவள் அதிகாரப்பூர்வமாக கருத்தடை செய்யப்படலாம். இதன் முடிவென்ன? கடந்த 10 ஆண்டுகளில் பிறப்பு விகிதத்தை பார்த்தால் இந்த நாட்டில் 8,77,000 தாய்மார்கள் கருத்தடை செய்யப்பட்டுள்ளனர் என்றார். ராமநாதபுரத்தின் தோப்பு வலசை கடற்கரை பகுதியில் வாகனம் ஒன்றில் வந்த சிலர் பொதிகளை இறக்கி வைத்துவிட்டு சென்றிருப்பதாக இன்று காலை தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பகுதிக்கு சென்று தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இலங்கைக்கு கடத்துவதற்காக தோப்பு வலசை கடற்கரை பகுதியில் ஆங்காங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பொதிகளை அதிகாரிகள் கைப்பற்றினர். குறித்த பொதிகளில் 116 கிலோகிராம் கஞ்சா இருந்தமை தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.